வணக்கம் மக்களே. என்ன அது திடீர் ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம்னு கண்ணுல மண்ணலி போடுற. பல வாரங்களா மக்கள் நினைப்பாங்க, என்னடா இது ஏன் மூஞ்ச பார்க்க வேண்டியதா இருக்கு, கலகலப்பான மூஞ்சிகளை கொஞ்சம் போடுங்கடா அப்படின்னு சொல்லி. அது எப்படா முடியும்? போட மாட்டோம். பட்ஜெட். சரி சரி, நாட்டுல என்ன நடக்குது? How do I tell you? நாட்டுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்க எதை கேக்குறீங்க? சார், நாட்டு நடப்பு நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம சினிமா நடப்புகளை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா நிகழ்ச்சிகளை போயிடலாம். நான் உங்கள் மயூர். நான் உங்கள் சசி. நாஸ்டாலஜிக் ஃபீல் அப்படின்னா வந்து சின்ன வயசுல வந்து நமக்கெல்லாம் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் விடுவாங்கல்ல, ஆமா. அந்த டைம்ல வந்து ஒரு பர்டிகுலர் டிவி, அந்த டிவியில் வந்து ஒரு கிட்ஸுக்கான மூவிஸ் போடுவாங்க. அந்த மூவிஸ்லேயே பெஸ்ட்டான மூவி எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. எனக்கு தெரியும், ஆனா நான் உன் வாயில சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். சூப்பர். ஹாரி பாட்டர். அதாவது ஜே.கே. ரோலிங்ஸ் அந்த புக்கோட பேஸ் பண்ண ஒரு கதை. அது மொத்தம் 8 பார்ட்ஸ் வந்துருச்சு. நிறைய பார்ட்ஸ், ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பார்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ கடைசியில் ஹாரி பாட்டரோட மகனும் வந்து படிக்க போகிற மாதிரி அதோட கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஹாரி பாட்டர் சீரீஸை வந்து, அதாவது புக்கை வந்து ஒரு சீரீஸாக கொண்டு போகிறோம். ஹாரி பாட்டர் ஃபிலாசபர் ஸ்டோன்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டில் இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கும். அந்த கதையை தான் இப்போ வந்து படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஃபுல் ஸ்டோரி, அந்த புக் ஃபுல் ஸ்டோரியை வந்து பெரிய சீரீஸாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி HBO மேக்ஸ் அப்படின்னா அந்த பெரிய டிவி நிறுவனம், அதாவது டிவி சீரீஸ் நிறுவனம் வந்து இதை வந்து தயாரிச்சிட்டு வருது. ஸோ அது வித்தியாசமாக இருக்குது, ட்ரெய்லர்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்னடா அது புதுசாக இருக்குது, என்னென்னமோ சேர்த்துருக்காங்க. பெருசாக மனுஷன் ஒருத்தர் இருப்பார் ஹேக்ரிட் அப்படின்னு சொல்லி, அவர்லாம் வித்தியாசமாக இருக்காரு. ஹாரி பாட்டர் வித்தியாசமாக இருக்காரு. என்னடா அது ரொம்ப நேரம் ட்ரெய்லர் பார்த்த பாரு. ஸோ இது வந்து புதுசாக அவங்க மகனோட சீரீஸாக போகுமோன்னு பார்த்தா இல்லை, அது மாதிரி இல்லையே. பார்த்த விஷயம் தான் சீரீஸ் மாதிரி பெருசாக கொண்டு போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 2026 கிறிஸ்மஸ் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி அந்த டைமில் நிறைய ரசித்து பார்த்த விஷயம் ஹாரி பாட்டருங்கிறது வந்து ஒவ்வொரு பாட்டாக வந்து நிறைய நாங்கள் ரசித்து பார்த்துருக்கோம். இப்போ இது புதுசாக நம்ம செய்கிறாங்க, இது எப்படி இருக்க போகுதுன்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.